ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 493. இங்கு ஜெயதீத்தர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வாய்ப்பு நேர்ந்த போதெல்லாம் தாம் முற்பிறவிகளில் ஆஞ்சநேயராக பீமனாக அவதரித்த வாயுதேவனே என்பதை ஸ்ரீ மத்வாச்சாரியார் மற்றவர்களுக்கு உணர்த்த தவறினார் கிடையாது. ஒரு தடவை 30 பேர் சாப்பாட்டை அவர் ஒருவரே சாப்பிட்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். தாம் மகாபாரத காலத்தில் பீமசேனனாக பிறந்து இருந்தது உண்மையே என்பதை நிரூபித்தார். தாம் நிறுவிய துவைத சித்தாந்தத்தை நாடு முழுவதும் பரப்ப வேண்டுமென விரும்பிய ஸ்ரீ மத்வாச்சாரியர் மொத்தம் 37 நூல்களை எழுதினார். அவற்றுள் பகவத்கீதா பாஷ்யம், சூத்திர பாஷ்யம், கீதா தாத்பரியம், ருக்வேத சுக்த பாஷ்யம், தசோ உபனிஷத்து பாஷ்யம், பாகவத தாத்பரிய நிர்ணயம், கிருஷ்ண அமிர்த மகாவர்ணம், அணு பாஷ்யம், துவாதச ஸ்தோத்திரம், தந்திர சாரம், மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்பவை மிக மிக குறிப்பிடத்தக்கனது ஆகும். ஸ்ரீ மத்வாச்சாரியர் இயற்றிய அந்த 37 நூல்களுக்கும் பிற்காலத்தில் ஜெயதீத்தர் என்பவர் மிகச்சிறந்த முறையில் வியாக்கியானம், அதாவது பெரிய உரை எழுதினார். அது குறித்து ஒரு கதை சொல்லப்படுகின்றது. அது மிக மிக சுவையானது ஆகும். ஒரு நாள் ஸ்ரீ மத்வருடைய சீடர்கள் அவரை பார்த்து, ஆச்சாரியர் அவர்களை, தாங்கள் இயற்றியுள்ள இந்த 37 நூல்களுக்கும் யார் வியாக்கியானம் எழுதப் போகின்றார்களோ தெரிய கிடையாதே என்றார்கள். அதற்கு ஸ்ரீ மத்வாச்சாரியர் உடனே சிறிது தொலைவில் நின்று கொண்டு இருந்த காளை மாடு ஒன்றை சுட்டி காட்டினார். ஓ, அதோ அந்த காளை மாடுதான் என் நூல்களுக்கு மிகச்சிறந்த முறையில் வியாக்கியானம் எழுதப் போகின்றது என கூறினார். அப்போது அங்கு இருந்த சீடர்களுக்குள் அசோபிய தீர்த்தர் என்பவரும் ஒருவர். அவர் பிற்காலத்தில் உடுப்பி மடத்தின் 5வது தலைவராக விளங்கியவர். ஸ்ரீ மத்வாச்சாரியர் கூறியதை கேட்டு அவருடைய மாணவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டுகள் பல ஓடி மறைந்து விட்டன. ஸ்ரீ மத்வாச்சாரியர் இந்த உலகை விட்டுவிட்டு மறைந்து விட்டார். அவருக்கு பிறகு பத்மநாப தீர்த்தர், நரகரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர் ஆகிய மூவரும் உடுப்பி மடத்தின் தலைவர்களாக விளங்கினார்கள். அவர்களும் மறைந்து விட்டார்கள். அச்சோபிய தீர்த்தர் மட்டும் உயிரோடு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அப்போது அவர்தாம் உடுப்பி மடத்தின் தலைவராகவும் திகழ்ந்தார். இப்பொழுது அவருக்கும் மிக மிக வயதாகிவிட்டது. அவர் தமக்கு பிறகு உடுப்பி மடத்திற்கு யாரை தலைவராக நியமிப்பது என குழம்பிக் கொண்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் கனவொன்று கண்டார். அந்த கனவில், அச்சோபியா, நீ நாளை காலை ஆற்றங்கரைக்கு செல்லும்போது அங்கே ஒருவனை காண்பாய். அவனே இந்த மடத்தின் அடுத்த தலைவன் ஆகும் தகுதி பெற்றவன் என யாரோ கூறினார்கள். இப்பொழுது உறக்கம் கலைந்து எழுந்த அச்சோப தீர்த்தர் தாம் கண்ட கனவை நினைத்து வியந்து போனார். இறை அருள் எப்படியோ அப்படியே நடக்கட்டும் என நினைத்தார். மறுநாள் காலை அவர் ஆற்றங்கரைக்கு சென்றார். அங்கு ஒருவர் ஆற்று நீரை தம் 2 கைகளாலும் அள்ளி பருகி தாகம் தணித்து கொண்டு இருந்தார். அச்சோப தீர்த்தர் அந்த புதியவரை அணுகி, தாங்கள் யார் என வினவினார். ஐயன்மீர், நான் இந்த பிறவியில் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவன். முற்பிறவியிலோ நான் ஒரு காளை மாடாக இருந்தேன் என அந்த புதியவர் கூறினார். அதனை கேட்டு அச்சோப தீர்த்தர் பெரும் வியப்பு அடைந்தார். என் நூல்களுக்கு இந்த காளை மாடுதான் வியாக்கியானம் எழுதப் போகிறது என தம்முடைய குருநாதரான ஸ்ரீ மத்வாச்சாரியர் கூறியதையும், முதல் நாள் இரவு தம் கனவில், நீ நாளை காலை ஆற்றங்கரையில் ஒருவனை காண்பாய். அவனே இந்த மடத்திற்கு அடுத்த தலைவன் ஆகும் தகுதி பெற்றவன் என யாரோ ஒருவர் கூறியதையும் அச்சோப தீர்த்தர் இணைத்து பார்த்தார்.
பிறவியில் உடுப்பி மடத்தில் இருந்த காளை மாடை இந்த பிறவியில் மனிதனாக பிறந்து இருக்கிறது என்பதை உய்த்து உணர்ந்தார். அவர் மேலும் தாமதம் செய்யாமல் அந்த புதியவரை தம் மடத்திற்கு அழைத்து சென்றார். அவரோடு தத்துவ விஷயங்கள் குறித்து சிறிது நேரம் உரையாடினார். அந்த புதியவர் மிகச்சிறந்த தத்துவ ஞானியாக விளங்கியதைக் கண்டு அச்சோப தீர்த்தர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அந்த புதியவருக்கு தீட்சை வழங்கி திருநாமம் ஒன்றையும் சூட்டினார். ஜெயதீர்த்தர் என்பதே அந்த புதியவருக்கு அச்சோப தீர்த்தர் சூட்டிய திருநாமம் ஆகும். ஸ்ரீ மத்வாச்சாரியர் மடத்தில் மாணவரான ஜெயதீர்த்தர் முன்னர் ஸ்ரீ மத்வர் கூறியபடி ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய 37 நூல்களுக்கும் வியாக்கியானம் எழுதினார். அந்த வியாக்கியானங்கள் அதாவது பேர் உரைகள் ஆன்மீக செல்வர்களின் பாராட்டை பெற்றுவிட்டன. உரை ஆசிரியரான முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஜெய தீர்த்தரே பிற்காலத்தில் டீக்காச்சாரியர் என்ற பெயருடன் புகழ்பெற்று விளங்கினார். அது மட்டும் இல்லாமல் அச்சோப தீர்த்தருக்கு பிறகு உடுப்பி மடத் தலைவராகவும் திகழ்ந்தார். இவை அனைத்தும் ஸ்ரீ மத்வாச்சாரியார் இந்த உலகை விட்டு சென்று பல் ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தன ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.